ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த நாளிலும் கூட மீண்டுமாக நாம் தேவனுடைய கிருபைகளை நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாம் கடந்து வர வேண்டும். நம்முடைய தேவன், இஸ்ரவேலின் தேவன், பரிசுத்தர் யாசுவா மெசியா ஒரு திட்டத்தை இந்த பூமியில் கொடுக்கிறார். அந்த திட்டம் என்னவென்று சொன்னால், ஆதாம் மூலமாக தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பி ஆதாமை கொடுத்தார். அந்த திட்டத்தில் ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே உலகத்தில் பாவம் பிரவேசித்தது. பாவம் பிரவேசித்தது. என்னாச்சு? பாவம் பிரவேசித்துட்டு பாவம் பிரவேசித்து அதை அடுத்து தேவன் சரியான ஒரு சந்ததியை கொண்டு வரணும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு இருக்கிற நாட்களில் காயின் எழும்பி ஆபேலை கொலை செய்து விட்டான். ஆனபடினால ஆபேல் ரத்தம் பூமியிலிருந்து தேவனை கூப்பிட்டது. இப்போ தேவனுடைய மூளை வித்து இந்த இடத்துல அடிபட்டு போனபடினாலே ஆதாம் மூலமாய் சந்ததி இந்த பூமியில் பெருகிருச்சு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறப்ப, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் இந்த பூமியில மனுஷனை தேவன் உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. இப்ப மனிதனை உண்டாக்கின நோக்கம், மனுஷன் பாவம் செய்து தேவனுடைய கட்டளையை மீறினபடினாலே அங்கே அவர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க. அந்த நாட்களில் 8ஆம் வசனம் சொல்லுது, யாஷாவுடைய கண்களில் நோவாவுக்கு மாத்திரமே கிருபை கிடைச்சது. அப்போ நோவா பேழையை உண்டு பண்ணுறாரு. பேழையில் காம், நோவா, சேம், காம், யாபேத் 3 குமாரரோடு கூட அவர் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய 3 மருமகள், நோவாவுடைய மனைவி எல்லாம் போகிறாங்க. ஆனாலும் அவர்களுக்குள்ளே கூட போனது சர்ப்பத்தின் வித்து உள்ளே போயிட்டு. இப்போ தேவனுடைய திட்டம் இப்படி போயிட்டு இருக்குது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுது, 66ஆம் வசனம், அங்கே ஒரு நபர் தான் தேவனுடைய சீடு. இப்படி அந்த நபர் மூலமாக தான் சந்ததியை உருவாகணும். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் இந்த ஆதாமுடைய எல்லா பிள்ளைகளும் ஒரே பாஷை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்பதாக காயின் சந்ததி என்ன பண்ணார்? காயினை வெட்டிட்டாரு. இப்போ அந்த சந்ததி எல்லாம் இருக்கிறாங்க, போயிட்டுருக்குறாங்க. இவங்க எல்லாம் ஒரே பாஷை பேசுகிறபடினால இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஜனங்கள் ஒரு கோபுரம் கட்டும்படியாக போகிறாரு. ஜனங்கள் செய்கிறாங்க, கோபுரம் கட்ட முயற்சி பண்ணி கோபுரம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கற்ற கோபுரத்தை தேவன் பார்க்கும்படி பரலோகத்துக்கு இறங்கி போகிறாரு. போய் பார்த்தாரு. என்ன செஞ்சார்? தான் செஞ்ச காரியம் தடைபடான்னு நினைத்தபடினால அங்கே அவர்கள் பாசையை தேவன் தாறுமாறாக்கி விட்டார். பாச தாறுமாறான ஒருபாடு
நம்முடைய தேவன் என்ன செய்கிறாருன்னா ஆபிரகாமை தெரிந்து கொள்றாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுது, தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் என்ன செஞ்சாங்க? அந்த ஊருங்கிற தேசத்தை விட்டு கானான் தேசத்துக்கு என்ன செய்யறாங்க? போக புறப்பட்டாங்க. அங்கே இருந்துட்டாங்க. அவர் அங்கே மறைச்சிட்டாரு, அவரோட தகப்பனும் மறைச்சிட்டாரு. இப்போ ஆபிரகாம் இருக்காரு. இந்த நேரத்தில் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் உன் தேசத்தையும் உனத்தை இனத்தையும் தகப்பன் வீட்டாரையும் விட்டு புறப்பட்டு. இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் சுருக்கமாக பார்த்தோம்னா, ஆதாமுக்கு பிற்பாடு ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொள்றார். காரணம் என்ன? தேவனுடைய சாயல் யாரு? ஆதாம். தேவனுடைய சாயல் ஆதாம். அந்த சாயலும் அந்த ரூபமும் சரியான ஒரு வித்தாக இந்த ஆபிரகாம், தேராவுடைய குமாரன் ஆபிரகாம் வரார். ஆகையினால இவங்களோடு இவங்க சேரக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா, ஆபிரகாம தேவன் தேசத்தை விட்டு தனியாக பிரித்து, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை என்ன பண்ணுவேன், பெரிய சாதியாக்குவேன் சொல்லி சொல்கிறாரு. அந்த வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படி என்ன செய்கிறாரு? அவர் நடக்கிறார். இந்த ஒரு சூழலை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ இன்னொரு காரியத்தை நம்ம இந்த இடத்துல அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் வார்த்தை கீழ்ப்படுகிறாரு, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறாரு. கூட ஆபிரகாம் மாத்திரமல்ல, என்ன செய்கிறாங்க? லோத்து இருவருமே வர்றாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் தான் என்ன செய்கிறாங்க? ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம 11 வாசிப்போம். இப்ப லோத்துக்கு உண்டான கொண்டு போயிட்டாங்க. நன்றாக நம்ம கவனிக்க வேண்டியனும் கொண்டு போயிட்டாங்க. அடுத்து 13ஆம் வசனம் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். ஒரே பாஷை பேசுறாங்க. இந்த நம்முடைய இஸ்ரவேலின் தேவன், இவர் எபிரேயர்களின் தேவன். வேத பல இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, எபிரேயரின் தேவன் எங்களை சந்தித்தார் என்று சொல்லி. இவர் யாரு? எபிரேயரின் தேவன். இவர் யாரு? எபிரேயரின் தேவன் எங்களை சந்தித்தார். இந்த எபிரேயரின் தேவன் யாரு? ஆபிரகாம் யாரு? ஒரு எபிரேயன். ஆபிரகாம் யாரு? எபிரேயன். தப்பியுடன் ஒரு எபிரேயனாய் ஆபிரகாம் வந்து அதை அறிவித்தான். அப்ப அறிவித்த விற்பாடு இவர் என்ன செய்யறாரு? அதையும் நம்ம கவனிக்கணும். 14ஆம் வசனம் சொல்லுது, தன்னுடைய வார்த்தைக்கு உண்மதித்தமாய் கீழ்ப்படியக்கூடிய 318 பேர் மாத்திரம் அவர் ஆயுதம் என்ன செய்யறார்? ஆயுதம் தரிப்பித்து அழைச்சிட்டு போறாரு. யுத்தத்தை போயிட்டு யுத்தம் பண்ணி திருப்பி கொண்டுட்டு வராரு. இதை நம்ம கவனிக்கணும். இப்போ யாரு? எபிரேயன். இதை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நன்றாக அறிய வேண்டிய முக்கியமான காரியம், ஆதாம் ஏவாள் தேவன் படைத்தார். பல கூட்ட ஜனம் பல பாச பேசுகிறாங்க, பாச தாறுமாறாகப்பட்டது. எல்லாரும் தேசம் எங்கே பிரிஞ்சு போகிறாங்க, உலகம் முழுக்க எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் இந்த இஸ்ரவேலின் தேவன் யாரை கூப்பிட்டு ஆசீர்வதித்தார்?
யார் கூட அவர் பயணித்தார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இதை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒரு கேள்வி எழும்ப வேண்டும். உலகத்தை படைச்சார் ஆதாம் ஏவாள், சந்தோஷம். அவங்க தேவனுடைய வார்த்தையை மீறினாங்க, விரட்டிட்டாரு. இப்போ யாரை ஆசீர்வதித்தார்? தப்பி ஓடின ஒருவன் எபிரனாகிய ஆபிரகாம் இடத்துல வந்து அதை சொல்கிறான். அவர் என்ன செய்கிறாரு? தன்னை கீழ்ப்படியக்கூடிய 318 பேரை அழைச்சிட்டு போய் என்ன செய்கிறாரு? அந்த இடத்துல கொள்ளை கொண்டு போன பொருளை மீட்டு கொண்டு வராரு. சுருக்கமாக சொல்கிறேன், மீட்டு கொண்டு வராரு. கொண்டு வந்து என்ன செய்கிறாரு? திரும்பி வர்ற வழியில் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, வாசிப்போம். ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. ஆபிரகாம் யாரு? யாரை தேவன் ஆசீர்வதிக்கிறார்? இரண்டாவது ஆசீர்வாதம். முதலாவது ஆசீர்வாதம் ஆதியாகமம் 12:1. ரெண்டாவது ஆசீர்வாதம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் என்ன செய்கிறார்? உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இவனுக்கு அவன் எல்லாம் தசமாக செலுத்தினான். அப்போ இவர் யார்? இஸ்ரவேலின் தேவன், சாலோமின் ராஜா என்ன செய்கிறாரு? நேரடியாக ஆபிரகாம் கரத்தில் என்ன பண்ணார்? அவர் தசமபாகத்தை பெற்றுக்கொண்டார். நம்ம அதை கவனிக்கணும், தவறிடக்கூடாது. இந்த காரியத்தை நம்ம இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. எல்லாரும் பிறக்கிறாங்க, எல்லாரும் மறிக்கிறாங்க. தேவன் யாரோடு பயணிக்கிறார்? அவர் யாரோடு அவர் பிரயாணம் செய்கிறார்? யாருக்கிட்ட தேவன் இருக்காரு? இது கடைசி காலமாக இருக்குது. அப்படின்னால அநேகருக்கு இப்படிப்பட்டதான குழப்பங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் எதுதான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அநேகர் குழப்பம் ஏற்படும். இப்போ மெசியா சொன்னார், சத்தியத்தை அறிவீரும் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது முக்கியமான ஒரு காரியம். தேவனால் நான் விடுவிக்கப்பட வேண்டும். சத்தியம் ரொம்ப முக்கியம். இப்போ தீர்க்கதரிசியை பற்றி என்ன சொல்கிறாரு நம்ம பார்ப்போம்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிப்போம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோப்பே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. அல்லேலூயா. நம்முடைய தேவன் உலக இரட்சகர் சிலுவையில் அறையப்பட்டது ஆபிரகாமின் சந்ததிக்கு மாத்திரமே. அல்லேலூயா. இதை யாரும் மறுக்க முடியாது. இதை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆபிரகாமுடைய கிரியைகளை செய்யுங்கள். மெசியா சொன்னார், நீங்கள் ஆபிரகாம் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாம் பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருந்தானா ஆபிரகாமுடைய கிரியைகளை செய்வீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நம்முடைய தேசத்தில் ஆபிரகாமுடைய கிரியை செய்கிறோமா அல்லது பிசாசின் கிரிகளை செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உங்களுக்குள்ளே எழும்ப வேண்டும். அப்போ ஆபிரகாம் பிள்ளை, ஆபிரகாம் எத்தனை பிள்ளை? ஈசாக்கு, இஸ்மவேல், கேத்துரால். ஆதியாகமம் 25 கேத்துரால் ப்ளஸ் மரமனையாட்டி 25 வாசித்து பாருங்க. அப்போ இவங்க எல்லாரும் பற்பல ஜாதி. அப்போ ஆபிரகாமுடைய வம்சத்தில் என்ன உண்டு? பற்பல ஜாதிகள் உண்டு. ஆனால் ஆபிரகாம் யாரு? ஒரு எபிரேயன். மறந்துடக்கூடாது. ஏன்னா சரியாக நான் வேதத்தை நேசித்து வாசித்து தேவனை பற்றி பிடித்து கொண்டால் மாத்திரமே பரலோக ராஜ்யம்.
எல்லாரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்ல, எல்லாரும் தேவனுடைய சீடு கிடையாது, எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் அல்ல. நம்ம அதை வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புறவனுக்கு என்ன ஏற்படும் அதை பற்றி வேதம் என்ன சொல்லுது? அது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 41 அதிகாரம் 9 வசனத்தை வாசிப்போம். பூமியின் கடையாந்தங்களிலிருந்து உன்னை எடுத்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. யாருக்கு சொல்றாரு? ஆபிரகாம் சொல்றாரு. பூமியின் கடையாந்தரத்திலிருந்து நம்ம ஆதியாமத்தை நம்ம வந்து பார்க்கணும். ஆதியாமத்தை சில காரியங்களை வேதத்தின் வாயிலாகவே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தமிழ் வேதாகமத்தில் என்னதான் 1000 குழப்பங்களை பண்ணி 1000 காரியங்களை வேத பண்டிதர்னு சொல்கிறவங்களும் இதை மொழிபெயர்த்தவங்களும் அநேக காரியங்கள் செஞ்சாலும் எல்லாவற்றிலும் அவங்க சில காரியங்களை விட்டுடுவாங்க. இன்றைக்கு அது நமக்கு ரொம்ப லாபகரமாக இருக்குது. தேவன் மனுஷனை உண்டாகிறாரு. எப்படி உண்டாகிறாரு? ஆதியாகமம் 1:27 வசனம் என்ன சொல்லுது? தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டிக்கிறாரு, தேவ சாயலாகவே சிருஷ்டிக்கிறாரு, ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கிறார். நன்றாக கவனிக்கணும். தமது சாயல் தமது ரூபத்தையும் என்ன செய்கிறாரு? மனுஷனை சிருஷ்டிக்கிறாரு. இப்போ நம்ம யாரா இருக்கிறோம்? தேவனுடைய சாயலாக இருக்கிறோம். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் இந்த தேவனுடைய திட்டத்தை முறியடித்தது தான் சர்ப்பம். நம்ம அதை கவனிக்கணும். இப்போ நம்ம சர்ப்பத்தினுடைய வித்தா இருக்கக்கூடாது, தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும். இப்போ என்ன செய்கிறாரு? ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் 7 வசனம் சொல்லுது, மண்ணினாலே உருவாக்கி. இப்போ தீர்க்கதரிசி சொல்லக்கூடியதான காரியத்தை நம்ம கவனிக்கணும். நான் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை எடுத்து, அல்லேலூயா, மண்ணினாலே உருவாக்கிறார். கீழே எடுக்கிற மண் எடுத்து தமது சாயல உருவத்தை பண்ணி ஜீவ சுவாசத்தை அந்த சிலைக்கு ஊதுறாரு. மனுஷன் உடனே ஜீவன் ஆகிட்டான். ஆனால் தேவனுடைய சாயலில் தான் இருக்கிறான். ஆனால் இவன் சரீரம்ல என்னது? மண். சரீரம் வந்து என்னது? மண். இப்போ மண்ணான மனுஷன் இந்த பூமியில் யாரை நேசிக்கணும்? யாரை வழிபடணும்? மண்ணான மனுஷனுக்கு அவர் அதிகாரம் கொடுக்கிறார், ஆண்டு கொள்ளும்படி அதிகாரம் கொடுக்கிறார். அப்போ மண்ணாக போயிடும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் திரும்பிடும். வேதம் சொல்லுகிற பிரகாரமாக வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்னா தேவனுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறனால தானே. வாலிபன் மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனுஷனும் அவருடைய வசனத்தினால தன்னை காத்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா வழியை சுத்தம் பண்ண முடியாது. இப்போ ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்தை வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலதுகரத்தினால் தாங்குவேன். அல்லேலூயா. நீதியின் வலதுகரம் சாதாரண கரம் கிடையாது, அது நீதியின் வலதுகரம். தொடர்ந்து வாசிப்போம். ஒன்றுமில்லாமல் போவார்கள். அல்லேலூயா. நிதானமாக வேதத்தை நம்ம வாசிக்கணும், வேதத்தை அறிந்து கொள்ளணும். அப்போ யாருக்காக ஒரு சிலுவையில் அறையப்பட்டார்?
ஆபிரகாமின் சந்ததிக்காகவே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஆபிரகாமின் சந்ததி அல்லாதவர்கள் இந்த சத்தியத்தையும் இந்த வேதத்தையும் பகைப்பார்கள். அவருடைய முடிவு என்ன? வசனம் என்ன சொல்லுது? இதோ உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி இலட்சி அடைவார்கள். உன்னோடு வழக்காடும் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடுபவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் போவார்கள். அல்லேலூயா. நாம் சரியாக ஆபிரகாமுடைய சந்ததியாக இருந்து ஆபிரகாமுடைய கிரிகளை நாம் செய்து இந்த பூமியிலே நாம் வாசம் பண்ணுறப்ப இந்த ஆசீர்வாதங்கள் நம்மளை பாதுகாக்கும். நம்ம யாராக இருக்கணும்? ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கணும். சும்மா நான் வெறுவனே ஆபிரகாம சந்ததி என்று சொல்வது கிடையாது. உண்மையிலேயே நம்ம ஆபிரகாம் சந்ததியாக இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப நம்மோடு போராடினவர்களை தேட கூட கிடைக்க மாட்டான். போராடினவர்கள் தேடியும் காண முடியாது. நம்மோடு யுத்தம் பண்ணுறவங்க ஒன்றுமில்லாமல் போவார்கள். அல்லேலூயா. யார் நமக்கு எதிராக வந்தானோ அவங்க அழிக்கப்படுவதே அவனுடைய இறுதியான முடிவு. யார் எதிரானாலும் சரி என்ன செய்ய முடியாது, அவங்க வெற்றி பெற முடியாது, நிச்சயம் தோல்வி அடைவார்கள். இந்த ஆபிரகாமுடைய சந்ததி ஒவ்வொரு நாளும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். இந்த ஆபிரகாமுடைய சந்ததி அந்த பிரவேசித்த பாதை அது எப்படிப்பட்ட பாதை? இந்த இடத்துல நிறைய குளறுபடிகள், நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. ஆபிரகாம் பற்றி, ஈசாக்கை பற்றி, யாக்கோபை பற்றி வேதத்தில் ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு பலர் பலவிதமாக பேசுவாங்க. இந்த எபிரேயரின் தேவன் அவர் யாருக்கு சொந்தமானவர்னா, அவர் யாருக்கு? இஸ்ரவேலருக்கு மாத்திரமே சொந்தமானவர். இஸ்ரவேல் உள்ள எல்லா கோத்திரத்தும் அவங்க யாரு? எபிரேயர்கள். எல்லா கோத்திரமும் யாரு? அவங்க எபிரேய மொழி பேசக்கூடியவங்க, அவங்க எபிரேயர்கள். இவர்கள் எல்லாருடைய தேவனுக்கு பேர் யாசுவா மெசியா. எபிரேயரின் தேவன் மோசே என்றதான மனிதன் அவர் தேவன்கிட்ட கேட்குறாரு, அவங்க உன்னுடைய தேவனுடைய பெயர் என்ன? அவர் யாருன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, யாத்திராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிப்போம். நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் அனுப்பினார் என்று அவர் சொல்லும்போது அவர் நாமம் என்ன என்று என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட போய் ஈத்தில் அடிமையாக இருக்கிறாங்க, நீங்கள் என்னை போக சொல்கிறீங்க, சரி அப்பா கடவுளோட பேரை சொல்லு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பேரை சொல்லு அப்போன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் கேட்குறாரு மோசே. அதற்கு தேவன் வாசிப்ப 14 இருக்கிறதாகவே இருக்கிறேன் என்று மோசவுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக. இப்ப யாரு? இருக்கிறதாகவே இருக்கிறேன். அல்லேலூயா. யாரு? இருக்கிறதாகவே இருக்கிறேன். அப்ப இருக்கிற தேவன் இவர் யார்? இவர் யாரு? இருக்கிற தேவன். என்றைக்கும் இவர் யாரு? இருக்கிற தேவன். இப்ப இவர்களை குறித்து எகிப்தினுடைய மருத்துவச்சிகள் கொடுத்ததான சாட்சியை நம்ம பார்ப்போம்னா,
யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். அவங்க யாரு? நல்ல பலம் உள்ளவர்கள். அல்லேலூயா. இந்த எபிரேய பெண்கள் யாரு? நல்ல பலம் உள்ளவர்கள். அவங்க என்ன செய்கிறாங்க? குழந்தை பெற்றுறாங்க. இந்த நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி மருத்துவ சீலம் தேவை கிடையாது. வயலுக்கு வேலைக்கு போவாங்க, ஏதோ ஒரு வேலை செய்வாங்க, போகிறப்ப நல்லா போயிட்டு வர்றப்ப குழந்தைய பெற்றுக்கிட்டு வருவாங்க. எந்த டாக்டரும் கிடையாது, எந்த ஊசியும் கிடையாது. எல்லா இடத்துலையும் கருக்கருவா இருக்கும். ஒரு இடத்துல கருக்கருவா, எல்லா மூளைக்கு மூளை கருக்கருவான்னு தெரியும். அது வயலில் வேலை செய்யணும் தெரியும். டக்குனு தொப்புளுடைய அறுத்து போட்டுட்டு தொட்டை போட்டு அவங்க மட்டும் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். இவங்க யார்? நல்ல பலம் உள்ளவர்கள். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? இருக்கிறாவே இருக்கிறேன். யாரு? நம்முடைய தேவன் யாரு? இருக்கிறாவே இருக்கிறேன். 12ஆம் வசனம் வாசி. 3:18 யாத்திராகமம் 3:18. எபிரேயருடைய தேவனாகிய யாஷ்வா. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மாத்திரமே சொந்தக்காரர். யாரு? அப்ப எபிரேயருக்கு மாத்திரமே சொந்தக்காரர். அந்த எபிரேயரின் தேவன் எங்களுக்கு சந்தித்தார். இந்த சந்திப்பை நம்ம சரியா கவனிக்கணும். ஏதோ போனாரு, மோசை சந்திச்சாரு, பேசினாருங்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க. அது தவறான காரியம். நாங்கள் என்ன செய்யணும்? 3 நாள் பிரயாணம் பண்ணி யாஷாவுக்கு நாங்கள் பலியிடணும். என்ன செய்யணும்? 3 நாள் பிரயாணம் பண்ணி பலியிடணும். எபிரேயரின் தேவன் என்ன பண்ணாரு? சந்தித்தார் என்று அவங்கள போக வேண்டும் பண்ணி என்ன சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்போ 3 நாள் பிரயாணம் பண்ணி அங்கே பள்ளியிட முடியாது. பள்ளிங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. 3 நாள் பிரயாணம் பண்ணி. இப்போ சுருக்கமாக சொல்கிறேன். இது வந்து பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் மெசியா நமக்காய் பாடுகளை பட்டு மரித்து ஒரு உயிரோடு வந்த விருப்பாடு நிறைய காரியங்களை அவர் சொல்லி கொடுத்துருக்கார். அதையும் நம்ம என்ன செய்யணும்? கவனிக்க வேண்டிய இடத்துல சரியாக கவனிக்கணும். சொல்லிட்டு அதை சீசர்கள் உள்ளபடி அதை அப்படியே பின்பற்றுறாங்க. அவளை பின்பற்றி வர்றப்ப ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான காரியம் இங்கே நிறைவேறதை நம்ம கவனிக்கணும். உனக்குள் பூமியில் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எப்போ பூமியில் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். வேதம் சொல்லுது, கடைசி நாட்களில் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள். சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரர் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். அல்லேலூயா. இப்போ சொன்ன காரியத்தை நன்றாக மனசில் வச்சு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்புங்க. ஆபிரகாம், ஆதாம், ஆபிரகாம், ஆதாம் தேவன், ஆதாமுடைய தேவன் யாஷ்வா, ஆபிரகாமுடைய தேவன் யாஷ்வா. இப்போ சொல்கிறாரு, என்னுடைய ஊழியக்காரர் மேலும். கவனிக்கணும், அவருடைய ஊழியத்துக்கு அவர் சிலர் அழைக்கிறார். அவருடைய ஊழியத்துக்கு
யாரை அவர் அழைச்சிருக்கிறாங்களோ அவங்க மேலே அவருடைய ஆவி அவர் ஊற்றுறாரு. இரண்டாவது பகுதி சொல்லப்பட்டிருக்குது, என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும், அவருடைய ஊழியத்துக்கு யாரை அழைச்சிருக்காரோ அவங்க மேலேயும் அவர் ஆவியை ஊற்றுறாரு. இப்போ ஊற்றப்பட்ட ஆவி எந்த பாதையில் அவரை வழி நடத்தும்னு சொன்னால், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவங்க பிரவேசித்த அதே பாதையில் தான் அவங்க என்ன செய்வாங்க, கடந்து போவாங்க. இந்த காரியம் உலகத்தினுடைய அநேக திருச்சபைகள் இருக்கலாம், அநேக சபைகள் இருக்கலாம். அவங்க தேவன் அவர்களை அழைச்சிருக்காரா, தேவன் அவங்க கூட பேசியிருக்காரா, மோசையோடு பேசுகிற மாதிரி பேசியிருக்காரா, அவர்களை இதே ஆவி நடத்துதா என்றதான கேள்விக்குறி ஒவ்வொருக்குள்ள எழும்ப வேண்டும். அடுத்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் சொல்லுது, யாசோடைய நாமத்தை தொழுகிறவனும் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கு. அவனை நாமத்தை தொழுது கொள்ளணும். நாமத்தில் தான் ரட்சிப்பு உண்டு. சுவிசேஷம் சொல்லலாம், அநேகர் வருவாங்க, போதகம் பண்ண நல்ல போதகம் பண்ணலாம், நின்று கேட்டு போவாங்க. ஆனால் நாமத்தை தொழுது கொண்டால் மாத்திரமே பரலோகராஜ்யத்துக்கு போக முடியும், ரட்சிக்கப்பட முடியும். இல்லைன்னா பரலோகராஜ்யம் கிடையாது. அந்த பெயரை நம்ம தொழுது கொள்ளணும். ரொம்ப முக்கியமான காரியம். இது எல்லாரும் கொடுக்குறாரு. இது யாருக்கு? எபிரேயர்களுக்கு மாத்திரம் கிடையாது, சகல ஜாதிக்கும் அவர் என்ன செய்தார், அவர் நாமத்தை தொழுது கொள்ளணும். இந்த இடத்துல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 36 வாசிப்போம். நீங்கள் சிலுவையில் இந்த மெசியாவே ஆண்டவர் கிறிஸ்துவாக்கினார் என்று சீசர் என்ன செய்யறாங்க, முதலாவது அறிய வேண்டியது இஸ்ரவேல் குடும்பத்தார்கள். அல்லேலூயா. யார் அறியணும்? இஸ்ரவேல் குடும்பத்தார்கள். அடுத்து வாசிப்போம். இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று யாசுவா மெசியாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. நாமும் தெரிஞ்சிருக்கணும், யாசுவா மெசியா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருக்கணும். அப்போ தான் பாவ மன்னிப்பு பெற முடியும். அப்போ தான் என்னது, பரிசுத்தாவின் வரத்தை பெற முடியும். இப்போ பரிசுத்தாவி வரம் பெற்ற மாதிரி எத்தனை பேர் ஆடுறாங்க, குதிக்கிறாங்க? இவரெல்லாம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா? அவன் உண்மையிலே தேவன் அழைச்சிருக்காரா? அவங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்போ 39ஆம் வசனம் சொல்லுது, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய யாசுவா வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குதா இல்லையா? பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். தூரத்தில் உள்ள யாவரும் இந்த யாசுவா மெசியா நாமம் கொடுக்கப்பட்டது இஸ்ரவேலருக்கு, எபிரேயருக்கு. இப்போ எல்லாரும் இந்த நாமத்தை ஏற்றுக்கொள்ள போறப்ப என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. 40ஆம் வசனம் சொல்லுது, இன்னும் அநேக வார்த்தையினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்தியை விட்டு விலகி என்ன செஞ்சாங்க? ரட்சித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்போ மாறுபாடான சந்ததி, எந்த சந்ததி? யாரோடு போராட்டம், யாரோடு பிரச்சனை, யாரோடு நமக்கு வழக்கு இருக்குது, யாரோடு போராட்டம் இருக்குது? ஆதாமுடைய பிள்ளைகளுக்கும் வழக்கு யாரு? ஆதாமுடைய பிள்ளைகளை யாரு பிரச்சனை பண்றா? சர்ப்பத்தோட வித்து. யாரு?
சர்ப்பத்தோட வித்து. அதனால என்ன பண்ணாரு, பூமியில மனுஷனை உண்டாக்கினாங்க, அவர் மனஸ்தாபப்பட்டான். இப்போ நம்ம எந்த காரியத்தில் மனஸ்தாபப்பட்டு இருக்கிறோம்? நம்ம யாரு, நம்மளை யார் வழிநடத்துறா? பூமியின் தேவன் நம்மளை எடுத்திருக்காரு. இப்போ எபிரேயரின் தேவன் மூலமா ரட்சிப்பு வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனா யாஷ்வா வரவழைக்கும் தூரத்தில் யாரெல்லாம் அவருடைய வித்து, என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் பின்னாடி வரும்னு சொல்லி மெசியா சொன்னார். அப்போ யாரெல்லாம் அவருடைய வித்துக்களோ அவங்களுக்கு இது புரியும், அவங்க இதை அறிந்து கொள்வார்கள். மற்ற என்ன செய்ய முடியாது, ரொம்ப கடினமான காரியம். வேதத்தை வாசிக்கணும், நல்லா ஜெபம் பண்ணணும். மெசியா சொன்னார் சமாரிய ஸ்திரீகிட்ட, ஸ்திரீயே நான் சொல்கிறேன் நம்பு, ரட்சிப்பு யூதர்கள் வழியாக. அல்லேலூயா. வேறொரு வழியாக ரட்சிப்பு கிடையாது. ஆகையினால நீங்கள் பழைய ஏற்பாட்டு முறைமையெல்லாம் பின்பற்றணும் அவசியம் கிடையாது. நமக்கு அப்பா பலியாயிட்டார். இப்போ என்ன செய்யணும், அவர் ரத்தத்தினால பாவமன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவமன்னிப்பாக கொடுக்கப்பட்ட நேம் தான் யாஷ்வா மெசியா. இது மோசேக்கு தெரியும், ஆதாமுக்கு தெரியும், எல்லா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அனைத்து பேருக்கும் தெரியும், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் தெரியும். நாம் இந்த பேரை என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும், இந்த பேரை முக்கியப்படுத்தணும், இந்த பேரை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளணும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, வாசிப்போம். அவராலே என்று வேறு ரட்சிப்பு இல்லை, ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளையும் அவருடைய நாமே அல்லாமல் வேறு ஒரு நாமும் கட்டளிடப்படவில்லை. கவனிங்க, மூல பைபிளில் எபிரேய பாஷையில் யாஷ்வா மெசியானா நீங்கள் மொழிபெயர்ப்பில் வேற எந்த பேரை வச்சாலும் அது பொருந்தாது. இப்போ அவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, அதுக்கு நான் ஒன்றும் பொருள் சொல்ல முடியாது. மூல பாஷையில் யாஷ்வா மெசியான்னு ஒரு பேர் இருந்துச்சுன்னா, பேர் இருக்குது, நம்ம இன்டர்நெட்டில் போயிட்டு என்ன ஜீசஸோட பேர் என்ன, ரியல் நேம் என்னன்னு போட்டு பாருங்கள். அங்கே யாஷ்வா வேறு ஒரு பேரை சொன்னால் அது பொருந்தாது. உங்கள் பேர் இருக்குது, நான் வேற ஒரு பேர் உங்க கூட திரும்பி பார்ப்பீங்களா? நீங்களே யோசித்து பாருங்கள். அவரால் என்று வேறு ஒரு ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஒரு பேரை சொல்லி கூப்பிடுங்க. எனக்கு ரட்சிப்பெல்லாம் வேண்டாம், ஆனால் நீங்கள் கூப்பிட வேணாம். ரட்சிக்கப்படணும், வேறொரு நாம் என்ன செய்யலை, கட்டளையிடப்படவே இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லாத ஒரு ரட்சிப்பு ஒருவர் நம்பி போனாங்கன்னா அதனால் எந்த பயனும் கிடையாது. வேதம் சொல்லாத ஒரு பாவமன்னிப்பு இல்லை. இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரே பாவமன்னிப்பு மரியாளின் மேய்ந்த ரத்தத்தினாலே மாத்திரமே பாவமன்னிப்பு உண்டு. பாவமன்னிப்பு யாருனால உண்டு? மரியாளின் மேய்ந்தனால மாத்திரமே உண்டு. நிறைய காரியங்கள் உண்டு. நம்ம என்ன செய்வோம், அடுத்த செய்தியில் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். என்ன பண்ணுங்க, ஒன்றுக்கு பல முறை கேளுங்க. சந்தேகம் இருந்தால் இதோ ஃபோன் நம்பர் இருக்குது, தொடர்பு கொள்ளுங்க, பேசுங்க, நேரில் வாங்க. என்ன பண்ணுங்க, நீங்கள் எல்லோரும் பரலோகம் போகணும். அவ்வளோ யாரும் அவர் வருகை நாளில் கைவிடப்பட்டு போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறபடி சுருக்கமாக சொல்கிறேன், ஒரே ஒரு பாயிண்ட்டு. புத்தி உள்ள 5 ஸ்திரீ, புத்தி இல்லாத 5 ஸ்திரீ. நம்ம புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், கைவிடப்பட்டு போகக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, கைவிடப்பட்டு போகக்கூடாது. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருத்தர் என்ன செய்வான், கைவிடப்படுவான். அந்த நேரம் நமக்கு வர வேண்டாம். ஜெபம் பண்ணுவோம். தேவன் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பாராக.